இந்தியா 135 கோடி, சைனா 145 கோடி. ஏறக்குறைய 35% மனிதர்கள் இந்த இரண்டு நாடும் உற்பத்தி செய்திருக்கிறது. 700 கோடி மக்கள் 2020 800 கோடி. 800 கோடி. 2035 9 பில்லியன். 2050 10 பில்லியன். இப்பொழுதே நமக்கு உணவு பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை, இருக்கின்ற இடம் ஹாபிடாட். மனிதன் வீடுகள் கட்ட கட்ட இயற்கையில் இருக்கக்கூடிய நமது சகோதர சகோதரிகள் அனிமல்ஸ், மனிதன் வளர வளர மனிதன் வீடுகள் கட்ட கட்ட நிலத்தை எடுத்துக் கொள்கிறான். மற்ற உயிர்கள் குறைந்து விடுகின்றன. பேரழிவுகள், விலங்குகளை பேரழிவுகள் என்று சொல்லுகிறார்கள். 6வது பேரழிவு என்று சொல்லுகிறார்கள். 5 பேரழிவுகள் நமது பூமியின் வரலாற்றில் நடந்திருக்கின்றன. அதை பற்றி நான் வருகின்ற சொற்பொழிவுகளை நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்லுவேன். ஆனால் இப்பொழுது 6வது பேரழிவு. ஏறக்குறைய 25% உயிர்கள் அழிந்து விட்டன. த மாஸ் எக்ஸ்டிங்ஷன் என்று சொல்வார்கள். த மாஸ் எக்ஸ்டிங்ஷன், மிகப்பெரிய பேரழிவு. 30% லைஃப் ஆன் எர்த் இஸ் லாஸ்ட். இன்னும் 70% தான் இருக்கு. அதுவும் போயிடுச்சுன்னா கடைசியா நம்ம இருக்க முடியாது. அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. உறவுகள் மேல் இந்த படைப்பு படைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நாம் இல்லை என்றால், மனிதன் இல்லை என்றால், படைப்பு முன்னேறி சென்று கொண்டிருக்கும். பிரச்சனையே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைய தினம் நாம் காணாமல் போய்விட்டால் மனித இனம், நம்மிடம் இருக்கக்கூடிய நாய்கள் வருத்தம் அடையும். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அது போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். பூனையும் கொஞ்ச நாள் வருத்தப்பட்டு அதுவும் சாப்பிடும்.